நாளைக்கு ஹாங்காங் போறேன். ஒரு புது ஸ்டோரிக்காக. நாளைக்கா? நான் சில முடிவுகள் எடுத்துருக்கேன். அதை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். நான் அவசரமாக இந்த இமெயில் ரிப்ளை பண்ணி முடிச்சதும் போகலாம். இல்லை ராஜா, இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். என் மகன் நவீன் இருக்கான், டிஎஸ்ல வருது. புது டியூஷன் டீச்சர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் வீட்டுக்கு போகிறாங்க. நான் தான் போய் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். எது எப்படியோ பிரச்சனை நான் பயந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். ராஜா சார் என்னை கூப்பிட்டு கண்டிச்சார். ஆனால் அதே சமயம் சில மாற்றங்கள் செய்ய போகிறேன், தயாராயிருன்னு சொன்னார். ராஜா இங்கே வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க யோசிக்கிறத பார்த்தா நம்ம என்னமோ கள்ள காதலர்கள் மாதிரி. சொன்ன நம்ப மாட்டீங்க. நீங்க இந்த ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு அங்க வேலை செய்ய சுத்தமா பிடிக்கல. ஏற்கனவே 2-3 இடத்துல வேலைக்கு அப்ளை பண்ணி வச்சிருந்தேன். நீ எதுக்கு வேற இடத்துல வேலை தேடின? இந்த ப்ரொமோஷன் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சரியா போச்சு. அந்த ப்ரொமோஷனை வாங்கி கொடுத்த உங்களையும் வாங்கின என்னையும் தவிர வேற யாருமே அதை சீரியஸா எடுத்துக்கல. எல்லாருமே என்ன வெறும் ஒரு ரிசப்ஷனிஸ்டா தான் பார்த்தாங்க. நானே நினைச்சா கூட அந்த ஃபர்முக்கு என்னால எதுவுமே செய்ய முடியும். பேசாம நான் மறுபடியும் ஏதாவது ஒரு வேலையை தேடிட்டு போக வேண்டியது. இன்னைக்கு ஆபீஸ்ல நடந்ததை நீ பெருசுப்படுத்தாது. அதுக்காக என்ன செய்யணுமோ அதை உனக்காக நான் செய்யணும். போதும் தோற. இந்த டயலாக கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு. பேசுறத நிறுத்திட்டு எப்ப ஆக்ஷன்ல இறங்க போறீங்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னா நான் இன்னும் என்னத்துக்கு அந்த லா ஃபார்ம்ல இருக்கணும்? நான் போறேன். முதல்ல போலீஸ் கிட்ட போறேன். அந்த ரகு மேல ஒரு கேஸ ஃபைல் பண்ணேன். ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட். அதுக்கப்புறம் உங்க பேரு, உங்க ஃபர்மோட பேரு எல்லாம் கட்டணும். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஒண்ணு நீங்க ஆக்ஷன் எடுங்க, இல்ல நான் எடுப்பேன். அப்புறம் தர ராஜா, உன் பையனோட பிஎஸ்எல்இ ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி வந்துட்டு இருக்கு? டியூஷன் டீச்சர் பரவாயில்லையா? நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்களா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ராஜா. நேற்று ஆஃபீஸில் நடந்த நிகழ்வு நான்சியை ரொம்ப பாதிச்சிருச்சு. ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டுக்காக போலீஸ்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு சீரியஸாக பேச ஆரம்பிச்சிட்டேன். அவளை சமாதானப்படுத்தி ஒரு வழிக்கு கொண்டு வர்றதுக்கு தான் அவனை வெளியே கூட்டு போயிருந்தேன். வேற வழி இல்லாம தான் வீட்டுக்கு போறதை விட்டுட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அவ கூட வெளியே போக வேண்டியதாயிருச்சு. இன்னைக்கு லஞ்ச் உனக்கு ஓகேயா? ஏய், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. என்ன?
துரை, எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் தெரியும். ஆனா புரிஞ்சுக்க தான் முடியல. அதுக்காக முயற்சி பண்ண போறது. நிறைய யோசிச்சு சில முடிவுகள் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நேரடியா சொல்றேன். இப்போ இனியிலிருந்து உனக்கு எனக்கு நடுவில் ஒரு கோடு வரையும். அதுக்கப்புறம் உன்னோட லாயர் என் பக்கமும் என்னோட லாயர் உன் பக்கமும் வரப்போறதில்லை. தாஸோட கேஸ் தான் நம்ம பகிர்ந்து ஹேண்டில் பண்ண போற கடைசி கேஸ். இதுக்கப்புறமும் எதுவும் சரியா வரலன்னா இந்த ஃபார்மை ரெண்டா உடைக்க வேண்டியது வரும். அவசரப்படாத ராஜா. நம்ம ஃபேமுக்கு இப்பதான் நல்ல பப்ளிசிட்டி வந்துகிட்டு இருக்கு. எல்லா ஃபேமிலியும் நடக்கிற அரசியல் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. நல்ல வரவு வர நேரம். நிறைய என்கொயரிஸ் வந்துகிட்டு இருக்கு. நான்சி, தி லாயர்ஸ், இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். நீ அவசரப்படாத ராஜா. நான் அவசரப்படலை தரேன். இப்ப பணத்தை விட எனக்கு என் நிம்மதி தான் முக்கியம். பணம் தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா நான் ஏஜிசிலே இருந்திருப்பேன். இப்படி வெளியே வந்து மற்றவங்களுக்கு உதவணும்னு சின்ன சின்ன கேசஸ் எல்லாம் எடுத்து போராடிட்டு இருந்திருக்க மாட்டேன். துரை, நீயும் நென்சியும் எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை. ஆனா என் லாயர்ஸ் கிட்ட இன்னொரு முறை நென்சி தப்பா நடந்துகிட்டாலும் அவங்க விஷயத்துல தலையிட்டாலும் நென்சிக்கு இங்க இடம் இருக்கா பாத்துக்க. Hi, Pritika.
ஒன்றும் இல்லை, நீங்களும் எவ்வளோ நாள் தான் படிக்கோ மெனிக்கோ மேகசின்ஸ் இருப்பீங்க, போர் அடிக்காது. அதான் உங்கள் வேலையை உங்கள்கிட்டயோ படிச்சுட்டேன். இனிமேல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த லீகல் ரிசர்ச், டாக்குமெண்ட் ஃபைலிங், க்ரோனாலஜி ஃபைல்ஸ்னு நிறைய எக்ஸைட்டிங்கான ஒர்க்ஸ் இருக்கும். என்ஜாய். என்னைய கேஸஸ் ஹேண்டில் பண்ண சொல்லிட்டேன். நிறைய இம்பார்ட்டண்டான கேசஸ், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஆனாலும் உங்கள் வேலையில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை வந்து கேட்கலாம். ஃபுல் மேனிக்கே பை தி வே. இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே சூட் ஆகுது. தேங்க்ஸ் ஹரி. போன வருஷம் கடைசியில் நான் ஒரு டெலிமூவி பண்ணேன். அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட்ங்கிறதால நிறைய இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸ் கிட்டே இந்த மியூசிக் கலெக்ட் பண்ணி செய்யலான்னு நம்ம முடிவு பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும், எங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷான மியூசிக் கிடைச்ச மாதிரி இருக்கும். இது ஒரு மியூச்சுவல் பெனிஃபிஷியலாக தான் செய்யலான்னு நினச்சோம். புதுசாக அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அந்த இசை பாடலை தயாரிக்க டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கிராண்ட் கொடுப்பாங்க. அந்த கிராண்ட் அவங்களுக்கே டைரெக்டாக போயிடும். அப்போ தான் நண்பெண்டாங்கிற ஒரு பேண்ட் அவங்கள 2 பாட்டை எங்களுக்கு சப்மிட் பண்ணாங்க. அந்த சாம்பிள் ட்ராக்லேருந்து ஒரு ட்ராக் சரியாக பட்டதால் நம்ம அதை செலக்ட் பண்ணோம். அதை சரியாக முறையாக தயாரிக்க அவங்களுக்கு அந்த கிராண்ட் கிடைச்சிது. அது எவ்வளவுன்னு தெரியுமா? சரியாக தெரியல, ஒரு 10,000 to 15,000 இருக்கும். அப்புறம் என்னாச்சு? அந்த பாட்டை டெலிமூவியில் போட்டு பார்க்கும்போது அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இல்லை, ஆனாலும் அந்த பாட்டை நம்ம யூஸ் பண்ணோம். அதை என் கிரெடிட்ஸ்லையும் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அந்த பெப்பி ஃபீல் கொடுக்க. ஆனால் கொஞ்சம் மாற்றணும். சரி, நானே ஒரு மியூசிஷியனுங்கிறதால அதை நான் ரீமிக்ஸ் பண்ணி நான் என் கிரெடிட்டில் பயன்படுத்தினேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட வேர்பலாகவும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் நான் கேட்டேன். அவங்க எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க எதுக்குமே கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணல? இல்லைங்க, ஏன்னா அந்த பாட்டோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு அந்த பாட்டை டெலிமூவியில் பயன்படுத்த மட்டும் ரைட்ஸ் கொடுத்தாங்க. அதனால தான் நம்ம எது எப்படி இருந்தாலும் ஒரு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் டிராஃப்ட் பண்ணி உங்க ரைட்ஸை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி இருந்திருக்கணும். சரி, பரவாயில்ல. உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் எதுல இருக்கு? முக்கியமா ரீமிக்ஸ் பண்றத பத்தி எதுல பேசுனீங்க? ஃபோன்ல தான் பேசணும். வாட்ஸ்அப்ல எல்லா மெசேஜஸும் இருக்கு. அதை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸ்கிரீன் கேப்சர் தானே பிரிண்ட் பண்ணீங்க? ஆமாங்க. இப்ப இதுக்கு கோர்ட்ல உங்க மேல நடவடிக்கை எடுக்க போறதா மிரட்டி இருக்காங்க. கான்ட்ராக்ட் இல்லாததுனால பாட்டை அவங்களுக்கு தெரியாம பயன்படுத்தினதாகவும், என் கிரெடிட்ஸ்ல அவங்களுடைய அனுமதி இல்லாம மாத்தி பயன்படுத்துறதாகவும் உங்க மேல குற்றம் சாட்டியிருக்காங்க. நாங்க என் கிரெடிட்ஸ்ல அவங்களோட டீட்டெயில்ஸை போட்டதே குற்றம்னு சொல்றாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுக்கலன்னா நம்ம எப்படிங்க போட்டிருப்போம்? அதுக்குண்டான இமெயில்ஸும் என்கிட்ட இருக்கு. ஒண்ணு 7 நாளுக்குள்ள குற்றத்தை ஒத்துக்கிட்டு இந்த அண்டர்டேக்கிங்ல சைன் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 இன்ஃப்ரிஞ்சிங் ஆக்ட்னு சொல்லி ஒரு ஆஃபென்ஸ்க்கு 20,000ன்னு மொத்தம் 60,000 உடனே கட்ட சொல்லியிருக்காங்க. அதனால தான் பத்ரி பயந்து என்ன செய்யணும்னு தெரியாம டேவிட் கிட்ட நான் உதவி கேட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு உடனே நீங்களும் அந்த மியூசிக் பேண்டும் பேசின எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். இமெயில்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், any correspondences and any documents that are relevant எல்லாம். அந்த டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கொடுத்த கிராண்ட் டீட்டெயில்ஸ், டெலிமூவி காப்பி, மியூசிக், அந்த பாட்டு பயன்படுத்தப்பட்ட டைம் கோட்டோட எனக்கு கொடுத்துருங்க.
இவ்வளவு தூரம் போகும். என் பேருக்கு ஏதாவது வருமா? நான் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேங்க. இவங்களும் அப்படித்தானே நினைச்சேன். என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. நீங்க எந்த தப்பும் செய்யாதப்போ ஏன் பயப்படுறீங்க? என்னோட தனிப்பட்ட கருத்தும் ப்ரொஃபஷனல் அட்வைஸும் இதுதான். எந்த காரணத்துக்கும் அவங்க கேட்கறதுக்கு நம்ம இணங்க வேண்டாம். இதை நாம சட்டப்படி எதிர்கொள்வோம். Come in. ரகு வாங்க உட்காருங்க. ரகு, உங்க ஃப்ரெண்ட் மைக் கேஸை ரொம்ப திறமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. அது இந்த கேஸுக்கு ஓரளவாவது உதவியா இருக்கும். ரகு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லை சார், என் ஃப்ரெண்ட் மைக்காக சந்தோஷப்படுறதா இல்லையா இன்னொரு ஃப்ரெண்ட் செந்திலுக்காக வருத்தப்படுறதான்னு தெரியல சார். தெரியும், ஷாலி சொன்னாங்க. ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நாம நட்பெல்லாம் பார்க்க முடியாது. நமக்கு நம்ம கிளையனோட இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். உண்மைதான் சார். எனிவே, இந்த கேஸ் ரொம்ப திறமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. டிடெக்டிவ் வேலையெல்லாம் பார்த்து செந்தில உண்மையை பேச வச்சிருக்கீங்க. இதை ஒரு வேலையா பார்க்காம ஒரு கடமையா நினைச்சு எவ்வளவு தூரம் போகும் தயார் இருக்கு. உங்க மாதிரி லாயர்ஸ் தான் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ சார். அப்புறம் நம்ம ஃபர்மோட ஃபேஸ்புக் பேஜ்ல இந்த கேஸை பத்தியும் இந்த கேஸை எப்படி ஒரு காவல் அதிகாரி மாதிரி நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னு பத்தியும் ஒரு ஆர்டிக்கல் வந்தா நல்லா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க போர்ட்ரேட் சைஸ் போட்டோவை நென்சிக்கு அனுப்பி வச்சிருங்க. இந்த ஆர்டிக்கலை நான் அவங்கள தான் எழுத சொல்லுவேன். சார், நேற்று நான் நென்சிக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு மறுபடியும் மன்னிப்பு கேட்குறேன் சார். நான் துரைட்ட இதை பற்றி ஏற்கனவே பேசிட்டேன். இனிமேல் என் லாயர்ஸ் விஷயத்தில் தலையிட வேணாம்னு சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் பற்றி மறந்துட்டு உங்கள் வேலையை சார். ஓகே சார். ரகு, சத்யாவோட கேஸ் சமிஷன் டிராஃப்ட் படித்தேன். அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணும். அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். ஷூர் சார். தேங்க்யூ. ஓகே. எப்படி இருக்கு நென்சி? எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் அப்படியே தான் இருக்கேன். கோவம் கொஞ்சம் கூட குறையல. புரியுது நென்சி. ஆனா இப்ப என்னால எதுவும் செய்ய முடியாது. நிலைமை சரி. ராஜாவுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு அவன் லாயர்ஸ் மேல ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கான். அவங்க விஷயத்துல தலையிட்டா இந்த ஃபர்மியரண்டா உடைச்சிருவேன்னு மிரட்டிருக்கான். நான் ஒன்னும் அவங்கள கொலை பண்ண சொல்லுங்க. செஞ்ச தப்புக்கு தண்டனை தானே கொடுக்க சொல்றேன். அதுல என்ன கஷ்டம்? அவனோட லாயர்ஸ் என்னோட லாயர்ஸ்னு எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சுட்டான். இனிமே என்னால எதுவும் செய்ய முடியாது நென்சி. சில நேரங்கள் நீங்க என்ன என்னமோ பயன்படுத்துறீங்கன்னு தோணும். நான் எப்போதுமே உன் பக்கம் தான் நென்சி. நேத்து கூட எனக்கு வேற வேலை இருக்குன்னு ராஜாட்ட போய் சொல்லிட்டு தான் உன் கூட ரெஸ்டாரண்ட் வந்தேன். அவன் என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னான். நேத்து நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தது அவன் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பான்? என்ன நினைச்சிருப்பாரு? இல்ல உங்க அவமானம் ராஜா கிட்ட போய் சொன்னதா, இல்ல அவர்கிட்ட போய் சொல்லிட்டு ஏன் கூட வெளியே வந்ததா?
உங்களுக்கு இப்ப நான் தான் அவமானம்ல. நீங்க எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம் துரை. ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறதா இல்ல. ஏன்னா நீங்க இப்ப என் பக்கமே இல்ல. நீங்க மட்டும் என் பக்கம் இருந்திருந்தா காலையில வந்த உடனே வேலையா எதுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரத்தை அழிச்சிங்க? இத்தனை வருஷத்துல உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். எல்லாத்துலயும் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். அதனாலதான் ஏற்கனவே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பத்திரமா நான் சேவ் பண்ணி என் கையோட நான் வச்சேன். இப்படித்தான் கொஞ்சம் கூட ப்ரொஃபஷனலிசமே இல்லாம நடந்துக்குவீங்களா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம கண்ணா பின்னாலும் இன்டர்வியூ கொடுப்பீங்களா? என்ன சொல்றீங்க மிஸ்டர் நாயர்? உங்க லாயர் கீதா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்களே, படிக்கல?